பர்சன் காம்போசிஷன். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். என்டைட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ மோல்ஸ் இருக்குது, பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ இருக்குது, ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி பார்த்துருக்கோம்ல. அதை தான் நம்ம கொடுத்துருக்க சப்ஸ்டன்ஸில் இது வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளோ அப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அந்தளவுக்கு தேவைப்படாது. பர்சன்டேஜ் ஒரு காம்பவுண்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் அது இருக்குது, ஒவ்வொரு எலமெண்ட்டோ, வாட்டர் அப்படின்னா என்ன எலமெண்ட் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் காம்போசிஷன் அப்படின்றது ஒரு காம்பவுண்டை கண்டுபிடிக்கணும்னா அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ், அந்த எலமெண்ட்டோட மாஸ். அதாவது வாட்டர்னால் அதில் ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, அந்த ஹைட்ரஜன் 100 கிராம் ஆஃப் த காம்பவுண்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் பர்சன்டேஜ் காம்போசிஷன். அப்போ டிஃபைன் பர்சன்டேஜ் காம்போசிஷன்னா, பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் எ காம்பவுண்ட் ரிப்ரசன்ட்ஸ் என்ன சொன்னோம், மாஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட் present in 100 கிராம் ஆஃப் த காம்பவுண்ட். 100 கிராம் ஆஃப் த காம்பவுண்டில் அந்த எலமெண்ட்டோட மாஸ் எவ்வளோ இருக்குது, அவ்வளோதான். 100 கிராம் ஆஃப் த காம்பவுண்டில் அந்த எலமெண்ட்டோட மாஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதான் பர்சன்டேஜ் காம்போசிஷன். இப்போ நம்ம ஆக்சிஜன் ஹைட்ரஜனை வந்து பர்சன்டேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். வாட்டரை எடுத்து வாட்டரில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது, எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது அப்படின்ற பர்சன்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட்டுக்கு ஃபார்முலா பர்சன்டேஜ் ஆஃப் அன் எலமெண்ட்டுக்கு ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது, எந்த எலமெண்ட் கண்டுபிடிக்கிறோமோ அந்த எலமெண்ட்டோட மாஸை மேலே எழுதிக்கணும். அப்புறம் அந்த காம்பவுண்டோட மோலார் மாஸை நம்ம கீழே எழுதிக்கணும் இன்ட்டு 100. பாருங்கள் ஃபார்முலா, mass of that element in the compound divided by molar mass of the compound into 100. பர்சன்டேஜ்னால 100 மல்டிப்ளை பண்ணுறோம். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாட்டரை தான் எடுத்துருக்கோம். வாட்டரில் நம்ம அதோட மோலார் மாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு மாஸ் வேணும், மோலார் மாஸ் வேணும். சரி, மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கலாம். வாட்டருக்கு எப்படி சொல்லுவோம், எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன். ஸோ 2 × 1 ப்ளஸ் ஒரு ஆக்சிஜன். ஹைட்ரஜனுக்கு 1ன்னு தெரியும், ஆக்சிஜனுக்கு 16. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா மோலார் மாஸ் வந்து 18 கிராம் கண்டுபிடிச்சிட்டோம். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன், அப்போ நான் ஒவ்வொரு எலமெண்ட்டோட மாஸ் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க போகிறேன்னு சொன்னோம். ஹைட்ரஜன் பார்த்தோன்னா மொத்தம் 18, அதான் கீழே போட்டிருக்கோம். ஹைட்ரஜன் எத்தனை ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன். ஸோ 2/18 × 100, அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ், 11.11%. அந்த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா ஆக்சிஜனுக்கு எவ்வளோ, 18. ஆக்சிஜனுக்கு 18, அப்போது வாட்டருக்கு 18, ஆக்சிஜனுக்கு ஒரே ஒரு ஆக்சிஜன் தான், அது 16 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ 16/18 × 100, அப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு 88.89. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா, கார்பன் இத்தனை, ஹைட்ரஜன் இத்தனை அப்படின்ற எழுதுறது தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. மாலிகுலர் ஃபார்முலா H2Oன்னு சொல்கிறது மாலிகுலர் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னா H2O2. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் இந்த காம்பவுண்டில் அந்த டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆனால் சம் காம்பவுண்ட்ஸில் நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் 1, ஃபைண்ட் த மாஸ் பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் மீத்தேன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ மாஸ் பர்சன்டேஜ் நமக்கு ஃபார்முலா தெரியும், என்னது, ஒவ்வொரு எலமெண்ட் கார்பன்னா மாஸ் ஆஃப் கார்பன் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் மீத்தேன் இன்ட்டு 100. இப்போ பாருங்கள், நம்ம மோலார் மாஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். மோலார் மாஸ் ஆஃப் CH4 = C1, ஹைட்ரஜன் வந்து 4, Cக்கு 12 நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ அடுத்தது ஹைட்ரஜனுக்கு வந்து 1, அப்போ 4 × 1 16 கிராம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன்னா மொத்தம் 16 கார்பனுக்கு 12, அப்போ இன்ட்டு 100. அடுத்த மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு பார்த்தோன்னா, மோலார் மாஸ் 16, ஹைட்ரஜன் மொத்தம் 4 இருக்குது. ஸோ 4/16 × 100, 25%. அவஹெட்ரோ ஹைப்போதசிஸ். அவஹெட்ரோ நம்பர் பார்த்தோம் எவ்வளோ, 6.023 × 10⁻23. இப்போ அவஹெட்ரோ ஹைப்போதசிஸ் அப்படின்னா, அவஹெட்ரோ வந்து ஒரு ஹைப்போதசிஸ் ஃப்ரேம். ஹைப்போதசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரூஃப் பண்ணியிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக இதுதான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி சொல்கிறது தான் ஹைப்போதசிஸ், ஆனால் ப்ரூஃப் கிடையாது. சரியா? அந்த அவர் ஹைப்போதசிஸ் படி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையும் வந்து ரிலேட் பண்ணியிருக்காங்க, கேஸோட வால்யூமையும் பார்ட்டிகல்ஸோட நம்பருக்கு ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. என்னது, பார்ட்டிகல்ஸோட நம்பரை கேஸோட வால்யூம்க்கு ஈக்குவல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அந்த ரிலேஷன்ஷிப். சரி, அந்த அவஹெட்ரோ லா பார்த்தோம் அப்படின்னா, எந்த கேஸஸ் ஈக்குவல் வால்யூமில் எடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன்னாலும் சரி, ஆக்சிஜனாலும் சரி, 1 கிலோ ஹைட்ரஜன்னா ஒரு கிலோ ஹைட்ரஜன் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி கேஸ் தான், என்னடா கிலோ சொல்கிறாங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க, ஜஸ்ட் ஃபார் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங். 1 கிலோ ஹைட்ரஜன் எடுத்திருக்கோம், 1 கிலோ ஆக்சிஜன் எடுத்திருக்கோம், எல்லாமே ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்கோம்.
சிமிலர் கண்டிஷன் வந்து மாறக்கூடாது. இப்போ அது ஒரு டெம்பரேச்சர் 5 டிகிரி செல்சியஸில் வைக்கிறோன்னா அதுவும் 5 டிகிரி செல்சியஸ், 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னால் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அதில் உள்ள மாலிகுல்ஸ் வந்து ஈக்குவல் நம்பராக இருக்கும். சப்போஸ் அதில் 5 இருந்துச்சுன்னா இதுலேயும் 5 தான் இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ அவகேட்ரோ லா என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ், எல்லா கேஸஸோட ஈக்குவல் வால்யூம் அண்டர் சிமிலர் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர், அதாவது ஒரே கண்டிஷன், இதை மாற்றிடக்கூடாது. அண்டர் சிமிலர் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் எடுத்தோம் அப்படின்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? மாலிகுல்ஸோட நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ அதே இது வேர்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் கேஸ் அப்படின்னு சொன்னோமா. ஸோ வால்யூம்க்கு கேபிட்டல் வி எப்படி இருக்கும், சமமாக இருக்குன்றதை சொல்லாமல் ப்ரப்போர்ஷ்னல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ரப்போர்ஷ்னாலிட்டி எதுக்கு ப்ரப்போர்ஷ்னலாக இருக்கும்? மாலிகுல்ஸோட நம்பருக்கு அதான் என் போட்டிருக்காங்க. அப்போ வால்யூம் கூடுச்சுன்னா என் கூடும். அப்போ இந்த ப்ரொபோர்ஷ்னாலிட்டி போகணும் அப்படின்னா ஏன் ப்ரொபோர்ஷ்னாலிட்டியில் போட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது கெஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? வி வால்யூம்னா என் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்னால் இவர் சொன்ன மாதிரி அவகேட்ரோ லா தான் இப்படி மேத்தமெட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என்னன்றது அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அப்போ V is equal to ப்ரொபோர்ஷனல் போகணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் போடுறோம், கான்ஸ்டன்ட் இன்ட்டு என். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? 1 லிட்டர் ஹைட்ரஜனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குமோ அதே தான் 1 லிட்டர் ஆக்சிஜன் இருக்கும், இல்லை 1 லிட்டர் அமோனியாவில் இருக்கும். அப்போ 1 லிட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சமமாக இருக்கும் அப்படின்னு படி இந்த லா படி வால்யூம் ஆஃப் த கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் த மாலிகுல்ஸ் அப்படின்றாங்க. இப்போ அதில் உள்ள படத்தை பார்த்தோம் அப்படின்னா பலூன், ஹீலியம் எவ்வளோ இருக்குது, ஆக்சிஜன், வாட்டர், அமோனியா, இது எல்லாமே சேமாக இருக்கும், சேம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் ப்ளஸ் குளோரின் கிவ்ஸ் H2 + Cl2 gives 2HCl. ஒரு வால்யூம் ஹைட்ரஜன் ஒரு வால்யூம் குளோரின் சேர்ந்துச்சுன்னா ஒன்று சேர்ந்தால் 2 வால்யூம் HCl கிடைக்கும். இதான் அவகேட்ரோ லா. சரியா? சப்போஸ் அரை வால்யூம் ஹைட்ரஜனும் ஹாஃப் வால்யூம் குளோரினோ சேர்ந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 வால்யூம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைக்கும். இதுதான் என்னெல்லாம் அவகேட்ரோ லா படி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க? மாலிகுலை பிரிக்கலாம். இது வந்து டால்டன்ஸ் அட்டாமிக் தியரிக்கு அக்ரிமெண்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் ப்ரெஷர்லாம் சேமாக இருக்கான். அப்போ நம்ம 3 லிட்டர் ஆக்சிஜன் எடுக்கிறோம், 5 லிட்டர் குளோரின் எடுக்கிறாங்க, 6 லிட்டர் ஹைட்ரஜன் எடுக்கிறாங்க. எதுக்கு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும்? சேம் டெம்பரேச்சரில் எல்லாம் சேமாக இருக்கும். எதுக்கு அதிகமாக இருக்கும்? 3 கேன்சல் ஆகிடும். அப்படி பார்த்தோன்னா 6 லிட்டர் தான் அதிகமாக இருக்கும். எதுக்கு கம்மியாக இருக்கும்? 3 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜனுக்கு கம்மியாக இருக்கும். அப்ளிகேஷன் ஆஃப் அவகேட்ரோ லா. அவகேட்ரோக்கு லாக்கு 5 அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னது அப்படின்னு பார்த்து ஃபஸ்ட்டு கே-லூசக் லா. அந்த லா நம்ம எக்ஸ்பிளைன் கொடுக்கல, கே-லூசக் லாவை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்தது கேஸஸோட அட்டாமிசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? அட்டாமிசிட்டினா எவ்வளோ ஆட்டம்ஸ்? H2 அப்படின்னா அதோட அட்டாமிசிட்டி 2, H2Oனா அதோட அட்டாமிசிட்டி என்ன? 3, அதாவது 1 எத்தனை மாலிகுல்ஸ் இருக்கோ அது. சரியா? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இட் ஹெல்ப்ஸ் இந்த அட்டாமிசிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அடுத்தது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதெல்லாம் முடிச்சுருவோம். இப்போ அடுத்தது மாலிகுலர் மாஸ் வேப்பர் டென்சிட்டியோட ரிலேஷனை டிட்டர்மைன் பண்ண முடியும். அடுத்தது கிராம் மோலார் வால்யூம், எல்லா கேஸஸோட கிராம் மோலார் வால்யூமை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் டிட்டர்மைன் பண்ண முடியும். அப்போ இந்த 4 பாயிண்ட் எகெயின் சொல்லலாம். கே-லூசக் லாவை எக்ஸ்பிளைன் பண்ணணும். எதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? கேஸஸோட அட்டாமிசிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கேஸஸோட கிராம் மோலார் வால்யூமை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? அட்டாமிசிட்டி, கேஸஸோட அட்டாமிசிட்டி, அடுத்த கிராம் மோலார் வால்யூம் ஆஃப் த கேஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அடுத்தது ரிலேஷன், மாலிகுலர் மாஸ்க்கும் வேப்பர் டென்சிட்டிக்குள்ளே ரிலேஷனை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். 5வதாக எல்லா கேஸஸோட மாலிகுலர் ஃபார்முலாவை நம்ம அவகேட்ரோ லா மூலமாக டிரைவ் பண்ண முடியும். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அவகேட்ரோ லாவோட அப்ளிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் கே-லூசக் லாவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அடுத்தது கேஸஸோட அட்டாமிசிட்டியை டிட்டர்மைன் பண்ணியும், கேஸஸோட மோலார் வால்யூமை டிட்டர்மைன் பண்ண முடியும். அடுத்தது ரிலேஷன்ஷிப், மாலிகுலர் மாஸ் வேப்பர் டென்சிட்டியோட ரிலேஷன்ஷிப்பை டிட்டர்மைன் பண்ண முடியும். கடைசியாக மாலிகுலர் ஃபார்முலா, இந்த கேஸோட ஃபார்முலா, அதாவது மாலிகுலர் ஃபார்முலாவை டிரைவ் பண்ண முடியும் அவகேட்ரோ லா படி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேப்பர் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். இப்போ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னா டெஃபினேஷன், அதை வந்து எப்போது ஹைட்ரஜன் ஸ்கேலை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் ஸ்கேல் படி பேஸ் பண்ணோன்னா அதோட இது நான் எழுதியிருக்க பாருங்க சைடில், மாஸ் ஆஃப் 1 மாலிகுல் ஆஃப் கேஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன். கேஸ்னாலும் சொல்லலாம், வேப்பர்னாலும் சொல்லலாம்.
கொஷின் என்னது ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ், அப்படி பின்னாடி இருந்து போகிறோம். மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் அது மட்டும் ஆஃப் கேஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுலுக்கு பதிலாக ஆட்டம் ஆஃப் கேஸுக்கு பதிலாக ஹைட்ரஜன். அவ்வளோதான். இதை ரேஷியோ பிட்வீன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னும் ஒரு தடவை பாருங்கள். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் டிஃபைன்ட் as the ratio between the என்னது மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் கேஸ் டிவைடட் பை அண்ட் ரேஷியோன்னு சொன்னால் ஆஸ் அண்ட் மாஸ் ஆஃப் ஒன் அட்டம் ஆஃப் ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் வேப்பர் டென்சிட்டி. வேப்பர் டென்சிட்டியோட ரிலேஷன் முதல்ல என் டெஃபினிஷன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். வேப்பர் டென்சிட்டிக்கு என்னது, அந்த மேலே உள்ள சென்டென்ஸை தவிர நம்ம கீழே உள்ளதை வச்சே நம்ம எழுதிடலாம். வேப்பர் டென்சிட்டினா மாஸ் ஆஃப் கிவன் வால்யூம். வேப்பர் பார்த்திங்களா, அதனால் வால்யூம் ஆஃப் கேஸ். மாஸ் ஆஃப் கிவன் வால்யூம் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் அட் எஸ்டிபி டிவைடட் பை மாஸ் ஆஃப் கிவனுக்கு பதிலாக சேம் வால்யூம் ஆஃப் கேஸுக்கு பதிலாக ஹைட்ரஜன். கீழே எப்போவுமே ஹைட்ரஜன். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்லேயும் கீழே ஹைட்ரஜன் தான், இதுலேயும் ஹைட்ரஜன் தான். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டெஃபினிஷன் சொல்லியாச்சு. அடுத்து அவகேட்ரோ லா படி என்னப்போ சொல்கிறோம், வால்யூம் ஆஃப் கேஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா. வால்யூம் ஆஃப் த கேஸு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், வால்யூம் இருக்கா, வேப்பர் டென்சிட்டியோட ஈக்குவேஷனில் பாருங்கள் வால்யூம் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த வால்யூம்ன்ற இடத்துல நம்ம மாலிகுல் போட போகிறோம். அப்படியே எழுதிடலாம். பார்த்தா மாஸ் ஆஃப் கிவன்னு கொடுக்காம வால்யூமுக்கு பதிலாக n molecule of gas or vapor at STP divided by mass of n molecule of hydrogen. அடுத்து இன்னும் காமனாக இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். என்னென்ன கேன்சல் பண்ணதுக்கப்புறம் வேப்பர் டென்சிட்டி வீடினா வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் கேஸ் பை ஒன் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன். அடுத்தது ஹைட்ரஜன் வந்து எப்போவுமே டயாட்டாமிக்னு தெரியும். அதனால் ஹைட்ரஜன் ஒன் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல ஒன் மாலிகுலுக்கு பதிலாக 2 atoms அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 2 atoms சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 வந்து தனியாக கொண்டு வரோம். கீழே வந்து மாஸ் ஆஃப் 2 atoms இருக்கா, அது தனியாக கொண்டு வந்தோன்னா மாஸ் ஆஃப் மேலே மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் கேஸ் டிவைடட் பை 2 into mass of 1 atom of hydrogen. Next, relative molecular mass is equal to அது நம்ம போட்டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்க்கு நம்மளுக்கு என்னதுன்னு தெரியும். அப்படி தான் முன்னாடி ஈக்குவேஷனில். அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். VD is equal to relative molecular mass divided by 2. அந்த இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுன்னா வேப்பர் டென்சிட்டி இன்ட்டு 2 is equal to relative molecular mass. இதான் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸோட டெஃபினேஷன். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்.